இன்றைக்கு நீங்கள் எந்த தேவையோடு, எந்த ஜெபத்தோடு, எந்த பாரத்தோடு இங்கே வந்திருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய காரியத்தை செய்கிறவர். அவர் என்னுடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை இந்த உலகத்தை உருவாக்க முடியும் என்றால், என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை மாற்றுவதற்கு ஒரு வார்த்தை போதும். விசுவாசியின் கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. யாராச்சும் ஒருவர் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராச்சும் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அது முந்தின வசனம் வாசிங்க. 16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை. எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. இதை ஒரு புதிய ஊழியத்தை துவங்கிய ஒரு பாஸ்டர் சொல்லியிருந்தா அது நம்பலாம். ஒருவருமே என் கூட நிற்கல, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அப்படின்றத ஒரு புது பாஸ்டர் சொன்னால் ஓகே. ஆனால் பவுல் இதை எழுதும்போது அவருடைய ஊழியத்தின் கடைசி கிட்டத்தட்ட முடிகிற வேளையில் எழுதுகிற வார்த்தைகள். இத்தனை ஆண்டுகள் ஊழியத்திற்கு பிறகு, இத்தனை சபைகளை ஸ்தாபித்த பிறகு, இத்தனை ஊழியர்களை உருவாக்கின பிறகு, இத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்த பிறகு ஒரு தேவ மனுஷன் எழுதுறாரு, ஒருத்தர் கூட என் கூட நிற்கல, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக வேளைகளிலே நாம் எதிர்பார்த்த அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் நம் கூட நிற்பதில்லை. நம்ம நிறைய வாட்டி நினைப்போம், இவங்களெல்லாம் நம்ம வளர்த்து விட்டுருக்கோமே, இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செஞ்சிருக்கிறோமே, இவங்க எல்லாம் நமக்கு துணையாக நிற்பார்கள் என்றால், நாம் எதிர்பார்த்த அநேகர் நம்மோடு துணையாக நிற்பதில்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், எதிர்பார்த்த அநேகர் நம்மோடு நிற்காவிட்டாலும் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத மனிதர்களை கொண்டு எதிர்பாராத காரியங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாழ்க்கையில இந்த பகுதியில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். எனக்கு தெரியல நீங்க எத்தனை பேர் இந்த சூழ்நிலை வந்திருக்கீங்க. எதிர்பார்த்த எல்லாருமே கைவிட்டாங்க சார். எதிர்பார்த்த வாசல்கள் எல்லாம் அடைபட்டுருச்சு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு மனுஷன், அவர் அடுத்த வசனத்தில் எழுதுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை நினைக்கிறேன். இது அநேக இடங்கள்ல கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார் அப்படின்னு வாசிப்போம் நம்ம. சில இடங்கள்ல தான் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார். ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார் அப்படின்றது என்ன அர்த்தம்னு சொன்னா, என் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, கர்த்தரும் என் கூட என்ன பண்றாரு, துணையா நிற்கிறார், எனக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தரும் எனக்கு துணையா இருக்கிறார், அதான் அர்த்தம். ஆனால் கர்த்தரோ எனக்கு துணையானா என்ன அர்த்தம்னா, யாருமே இல்லை, கர்த்தர் மாத்திரம்தான். நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலை வருவோம், நம்ம கிளியரா நம்ம சொல்லுவோம், வேற யாருமே இல்லை, கர்த்தர் ஒருவர் மாத்திரம் எனக்கு துணையாக நின்றார். நீங்க இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கலாம். இந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரியசித்தி உள்ளவனான, அவன் எகிப்தியனாக தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் அப்படின்னு வாசி. இது எங்க தெரியுமா? போத்திபாருடைய வீட்டில். இவருக்கு அங்க ஒரு அடிமையாக உள்ள நுழைஞ்சாலும் இவர் அடிமை மாதிரியே கிடையாது. இவர் அங்க அவர் தான் மேனேஜரா இருக்கிறார், எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறார். அந்த மனுஷன் இவன் மேல உயிரியே வச்சிருக்கிறார். எல்லாவற்றையும் அந்த வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பையும் இந்த மனுஷன் கொடுத்துட்டார். யோசேப்பு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அடிமை மாதிரிலாம் இல்லை, கிட்டத்தட்ட அந்த வீட்டுக்குடைய உரிமையாளன் மாதிரி இருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ஆனால் இதே மனுஷன், இதே போத்திபார் இவனை சிறைச்சாலையில் தூக்கி போடுறாரு. இவன் நம்புனா இந்த மனுஷன் என்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பான், இந்த மனுஷன் எனக்கு எல்லா உதவி செய்வான் அப்படின்னு இந்த மனுஷனை நம்புனா, இந்த மனுஷன் என்ன பண்றான்னா, இவன் மேல ஒரு குற்றச்சாட்டு, அதாவது செய்யாத குற்றச்சாட்டை தன் மனைவியுடைய வார்த்தையை நம்பி இந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா, இவர் ஜெயிலில் போட்டுறாரு. இப்ப 21ஆம் வசனத்துல என்ன தெரியுமா போட்டிருக்கு? கர்த்தரோ யோசேப். ஃபர்ஸ்ட் என்னது? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்.
ஆனா அதே அதிகாரம் ஒரு 20 வசனங்கள் கழித்து நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரோ யோசி. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த மனுஷனும் இல்லையா, என்னை ஆதரிக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது, என்னை நம்புறதுக்கு ஒருத்தர் கிடையாது, பேசுறதுக்கு ஆள் கிடையாது, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில தான் நம்ம ஒன்றை உணர்வோம், கர்த்தர் என் கூட இருக்கிறார் இல்லை, கர்த்தரோ என்னோடு கூட இருந்தார். எந்த மனுஷனும் இல்லாத வேளையில கர்த்தரோ எங்களோடு கூட இருந்தார். எனக்கு இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, இந்த கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அப்படின்னு சொல்லி வாசிக்கும் போது, அதே பகுதியில் 23ஆம் வசனத்துல கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும். எனக்கு இது வாசிக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருவன் கரங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார், அவன் செய்ததை எல்லாம் வாய்க்க பண்ணினார். எங்க தெரியுமா? சிறைச்சாலையில். எங்க போத்திபார் வீட்டில் அவன் செஞ்சதெல்லாம் வாய்ச்சதுன்னா நம்பலாங்க, ஏத்துக்கலாம், ஓகே, அவர் நல்ல ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு, அவர் செய்யறதெல்லாம் வாய்க்க பண்ணினார், கர்த்தர் நம்பலாம். ஒருத்தர் விதை விதைத்தார், அதை 1000 மடங்கு ஆண்டு பெருக பண்ணினார், அதை நம்பலாம். ஆனா ஒரு மனுஷன் ஒரு சிறைச்சாலையில் இருக்கான், ஒரு ஜெயில உட்காந்துக்கிட்டு அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரோ அவனோட கூட இருந்தார். என்ன பண்ணார்னா, அவன் செய்தது எல்லாம் வாய்க்க பண்ணினார்னா என்னால் அதை யோசிக்க கூட முடியல. யாராவது இதை செய்ய முடியுமா? ஒருத்தர் ஜெயிலில் போயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு வெளியே வராருன்னு வைங்களேன், நீங்க போயிட்டு நல்லா வாட்சிட்டு வரீங்களா அப்படின்னா அவனுக்கு கோவம் வருமா வராதா? யோ 5 வருஷம் விளந்துட்டு வரேன்யா, நீங்களாம் சுதந்திரமா வெளியே சுத்திட்டு, நான் ஜெயிலில் கஷ்டப்பட்டு வரேன், ஜெயிலில் என்ன செஞ்சு பெருசா நீங்க வாய்க்க முடியும் சொல்லுங்களேன். அங்க என்ன உங்களுக்கு ஒரு 1000 கோடி பிசினஸ் பண்ண உங்களுக்கு டைம் கொடுப்பாங்களா? அங்கே மிஞ்சி போனால் புல்லை வெட்ட சொல்லுவானுங்க, ஏதாவது சப்பாத்தி சுட சொல்லுவானுங்க, ஏதாவது பேக்கு தேக்க சொல்லுவானுங்க. இந்த ஜெயிலில் உள்ள கைதிகள்லாம் பெருசு. நீங்கள் யார் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் நம்ம அவங்கள பார்த்து பரிதாபம் தான் போடுவோம். சே, வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தை இழந்துட்டானே, வெளியிலிருந்து தான் இவ்வளோ செஞ்சுருக்கலாமே, பாவம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வாலிப வயசில் உள்ளே போவானுங்க, 20 வயசில் உள்ளே போவானு, வெளியே வரும்போது ஒரு 40 வயசு 50 வயசாகி வெளியே வரும்பொழுது யாரும் அவரை பார்த்து அப்பா உள்ள நல்ல ஆசீர்வாதமாக இருந்து வாய்ச்சிட்டு வராரு பாரு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தரோ அவனோடு இருந்தபடினால் நான் சொல்றேன், அவன் இருந்த சூழ்நிலை ஒரு பொருட்டாவே இல்லைங்க. நான் சொல்றேன், கர்த்தர் மாத்திரம் உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீங்கள் இருக்கிற ஸ்தலம் ஒரு பொருட்டே கிடையாது. எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் மாத்திரம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்திருந்தீங்கன்னா உங்கள் ஸ்தலம் மாத்திரமல்ல, உங்கள் ஸ்தானம் ஒரு பொருட்டே அல்ல. எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அது நீங்க அடிமையோ, அது நீங்க பெரிய ஆளோ, நீங்க தானியல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் இடத்த பார்த்தீங்கன்னா உள்ள வரும்போது எப்படி தெரியுமா வந்தாங்க? அவங்க ஸ்தானம் என்ன ஸ்தானம்னா அடிமையின் ஸ்தானம். ஆனா முடியும் போது எப்படி முடிஞ்சாங்கன்னா தேசத்தின் பிரதானிகளாக முடிஞ்சாங்க. யோசேப்பு உள்ள வரும்போது, எகிப்துக்கு வரும்போது எப்படி வந்தாருன்னா அவர் ஒரு அடிமையா வந்தாரு, அவ்வளவுதான் ஸ்தானம். ஆனா அந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவனை எப்படி உயர்த்தின முடிக்கும் பொழுது அவன் சொல்றான், நான் பார்வோனுக்கு தகப்பனாக இருக்கிறேன். அந்த அளவுக்கு போயிட்டாரு. எங்க பார்வோனுக்கு தகப்பனா இருக்கிறாராம் இவரு. நான் சொல்றேன், கர்த்தரோ என்னோடு கூட இருப்பார் என்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை உயர்த்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோ. இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். யாருமே எனக்கு இல்லைங்க, ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். நீங்க பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நாம் தோற்று போக வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்க எவ்வளோ நல்லவர்கள் நம்ம சுற்றி இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தார் வேண்டும் என்றால் நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்க அவங்களுக்கு மேல ஒரு படி நீங்க மேல போயிட்டீங்கன்னா திடீர்னு அவங்க ஆட்கள் மாறுகிறதை நீங்க பார்க்கலாம். என்னோட அப்பம் புசித்தவன், என் பிராண சிநேகிதனும், நான் நம்பினவன், அவன் என்ன பண்ணான்னா தன் குதிங்காலை என்னை எனக்கு மேல தூக்கினான். யார் தெரியுமா? என் கூட உட்காந்து சாப்பிட்டவன். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர்களை விட நம்ம ஒரு படி மேல போறோம்னு தெரிஞ்சிட்டா நம்மளை அடுத்த லெவலுக்கு அவங்க நம்மளை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். நமக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குவார்கள். நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அவனுக்கு விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் ஏவப்பட்டது. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு தரிசனம். அவன் சொன்னான், சகோதரர்கள்ட்ட பார்த்து சொன்னான், ஐயா நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன்யா, அந்த தரிசனத்துல 11 நட்சத்திரங்கள் எனக்கு முன்னாடி வணங்குச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. அன்றைக்கு வரைக்கும் நன்றாக இருந்த சகோதரர்கள் திடீர்னு எப்படி மாறினாங்கன்னா அவனுக்கு விரோதமாய் ஆயுதங்களை கொண்டு வந்தார்கள். அவனை தூக்கி விற்று போட்டார்கள். இன்றைக்கு இந்த சத்ருவினுடைய ஆயுதங்கள் எத்தனை நமக்கு எதிராக வந்தாலும் அந்த ஆயுதங்கள் மத்தியிலேயும் கர்த்தர் நம்மை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு நான் சத்துருக்கள் நமக்கு கொண்டு வருகிற 3 ஆயுதங்களை உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். 3 வெப்பன்ஸ்.
உங்களுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஆயுதங்களை நீங்கள் சந்தித்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இது மூலமாக நீங்கள் கடந்து செல்லலாம். பாஸ்டர், என் வாழ்க்கையில் சில ஆயுதங்கள் எனக்காக உருவாக்கப்படுகிறது. நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலே ஒன்று சொல்கிறேன், நீ விளங்கிக் கொள்ளுங்க. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஆனால் இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. என்ன தெரியுமா? எனக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்படும். அதை மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிராக ஆயுதங்கள் உருவாக்கவே படாது. இல்லை, ஆயுதங்கள் உருவாக்குவார்கள். இந்த உலகத்தில் அதிகமாக பர்சிக்யூஷன், அதாவது தமிழில் பர்சிக்யூஷன், பாடுகளை சந்தித்த ஒரு மதம் அப்படின்னா கிறிஸ்தவ மதம் தான். இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் பாடுகளை சகிக்கிற ஒரு 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 ஃபெய்த் அப்படின்னா கிறிஸ்தவ ஃபெய்த் தான், கிறிஸ்தவ மதம் தான். பாடுகள் நமக்கு நிச்சயமா இருக்கு. ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆயுதங்களை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? என்ன ஆயுதத்தை உருவாக்கினாலும் அது வாய்க்கவே வாய்க்காது. அவ்வளவுதான். நம்ம இன்னைக்கு அதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். நீ இன்னைக்கு மதம் நம்ம தியானிக்க போறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிராக அவன் வாய்க்க முடியாமல், அவன் வாய்ப்பதற்கு எதிராக கொண்டு வரப்படுகிற 3 ஆயுதங்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். இது நம்மோடு இடைப்படும் என்று நான் விசுவாசி. முதலாவது, the weapons of the enemy that can cause us to flee. நம்மை ஓட வைக்கிற ஆயுதங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில ஆயுதங்கள் இருக்குங்க. இந்த ஆயுதங்களை எதற்காக சத்துருக்கள் உருவாக்குகிறார்கள் என்றால் நம்மளை ஓட வைக்கிறதுக்கு. அவ்வளவுதான். அவன் வேலை என்னன்னா, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஓடணும். நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சில ஆயுதங்களை பார்த்தால் அந்த இடத்த விட்டே ஓடி போயிடலான்ற அளவுக்கு சில ஆயுதங்களை உருவாக்குவார்கள். நீங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்துடைய சம்பவத்தை நீங்கள் வாசித்தால், அந்த மனுஷனுடைய ஆயுதங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பயங்கரமான ஆயுதங்களா இருக்கும். அவனை குறித்து நீங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்தின் நடுவில் வந்து நிற்பான். அவன் உயரம் 6 முழம் 1 ஜான். 6 முழம் 1 ஜான்னா என்ன ஹைட் தெரியுமா? 9 அடி 9 அங்குலம். நான் வந்து 5 அடி 12 அங்குலம், 11 அங்குலம் கிட்டத்தட்ட. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன், என்னையே நிறைய பேர் ஹைட்டாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 9 அடி இருந்தால் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கல, கிட்டத்தட்ட அவர்கள் நடந்தது பால்கனி தள்ளி இடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவு 9 அடி 9 அங்குலம் ஒருத்தன் ஹைட்டில் ஒருத்தன் வரானா, அவனுடைய உடம்பே அவனுக்கு ஒரு ஆயுதம். அவனை பார்த்தாலே அந்த இடத்த விட்டு ஓடிடுற போல. சில பேர்லாம் நம்ம பார்த்தோன்னா இந்த பயங்கர வெல் பில்ட்டா, இந்த ரவுடி பைய மாதிரி வருவான பத்திரிக்கைல சில பேர்ல பார்த்தாலே இப்படி முகமே காட்டமாக வச்சுட்டு செம்ம ஹைட்டு வெயிட்டாக வந்தால் நம்ம அந்த இடத்துல போய் பக்கத்தில் போய் நிற்கணும்னு நினைக்க மாட்டோம். அவன் வந்தாலே கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிறது. இங்கே கோலியாத்தோடைய உயரமே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பலமாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, அவன் எதை அணிந்திருந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தா, பிரான்ஸ் ஹெல்மெட், தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டிருந்தான். நம்ம பசங்களுக்கு, வாலிப பசங்களுக்கு பிளாஸ்டிக் ஹெல்மெட் போடுறதுக்கே அவ்வளோ வலிக்குது, எனக்கு வேர்க்குதுன்றானுங்க. இவன் எதில் திரும்ப போட்டிருந்தான்? வெண்கலத்திலே ஹெல்மெட் போட்டிருந்தானா. அது மாத்திரம் இல்லை, இவனை பாருங்க, ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலம். இது 5000 சேக்கல் வெண்கலம் அப்படின்னா எவ்வளோ வெயிட் தெரியுமா? 56 கிலோ. எது அவர் போட்டிருந்த கவசம் மாத்திரம். அவர் போட்டிருந்த மார்க்கவசம் எவ்வளோனா 50. நீங்க கொஞ்சம் யோசிப்பா, 2 அரிசி மூட்டை சைஸ் அளவு, 2 அரிசி மூட்டையோட ஜாஸ்தி வெயிட். எதுனா வெறும் அவர் போட்டிருந்த மார்க்கவசம் மாத்திரம். அப்புறம் கையில் ஒரு பெரிய கேடகம் வச்சிருந்தான் பார்த்தீங்களா? அவன் கையில் ஒரு ஈட்டி வச்சிருந்தால, அதோட வெயிட் எவ்வளோ தெரியுமா? அது மாத்திரம் படமரத்தின் கதையும் 600 சேக்கலாக இருக்கும். 600 சேக்கல்னா எவ்வளோனா 15 பவுண்ட். எது? ஈட்டி மாத்திரம். ஏங்க நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி ஒருத்தன் ஒரு 9 அடி 9 அங்குலம் 56 கிலோ மார்க்கவசத்தை போட்டுக்கிட்டு, கையில் ஒரு 15 கிலோ ஈட்டியை தூக்கிக்கிட்டு, வெண்கல ஹெல்மெட்டு, வெண்கல ஷூ இப்படிலாம் போட்டு ஒருத்தன் எதிரில் வந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, அவனை பார்த்தவுடன், அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். 1 சாமுவேல் 17:24. இவனை பார்த்தோன்னு ஓட்டான். ஒன்று இன்னும் சண்டையை போடல, இன்னும் யாரையும் வெட்டல, இன்னும் யாரையும் குத்தலை. அவர் எப்படி சண்டை போடுவார்னு கூட தெரியாது. ஆனால் இந்த ஆயுதங்களை பார்த்தவுடன் வேதம் சொல்லுகிறது, அவனை விட்டு ஓடி போவார்கள். சில ஆயுதங்கள் இருக்குங்க நம்முடைய வாழ்க்கையில், பார்த்தாலே நம்மை கதிகலங்க வைக்கிற ஆயுதங்கள். அவனை பார்த்தாலே நமக்கு ஐயோ இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிட்டேன். ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், வேதம் நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், நீங்கள் சத்ருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஓட வேண்டியது யார் தெரியுமா? நம்ம கிடையாது, சத்ரு ஓடி போனோம். ஆண்டவர் சத்ருவை துரத்துகிற வல்லமையை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வராங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றுமில்லாம ஆக்குறதுக்கு இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வராங்க. எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்ப ஆண்டவர் தாவீதை எழுப்புறாரு. தாவீதை எழுப்பி, வா 56 கிலோ தூக்கிட்டு வரான்பா, 15 கிலோ ஈட்டி தூக்கிட்டு வரான்பா, ஹெல்மெட்டே பிரான்ஸ் ஹெல்மெட் போட்டிருக்கிறான்ப்பா, வெண்கல ஷூ போட்டிருக்கான்ப்பா. ஆனா நீ அவனை தோக்கடிக்கணும்ப்பா. எதை வச்சுப்பா தோக்கடிக்கலாம்? ஒரு கூழாங்கல்ல போதும்பா. கொஞ்சம் யோசிச்சு பாக்குறீங்களா? மனுஷன் இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு வராங்க, அவன்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை கொண்டு வரான். நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறோம்? ஆண்டவரே, அவன் வெண்கலத்தை கொண்டு வரான், எனக்கு இரும்பாச்சு கொடுங்க, எனக்கு ஒரு செம்பிளியாச்சும் செஞ்சு கொடுங்க. அவன் 15 கிலோ ஈட்டி தூக்கிட்டு வரான், எனக்கு ஒரு 5 கிலோவாவது கொடுங்க. நான் சொல்றேன்ப்பா, அவன் என்னன்னா தூக்கிட்டு வரும்பா, அவனுக்கு ஒரு கூழாங்கல் போதும்பா அவனுக்கு. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை உங்க கையில பெரிய ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம், பெரிய பணம் இல்லாமல் இருக்கலாம், பெரிய அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், எதிரிகளுடைய கரங்கள்ல பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஐயோ, அவங்க பெரிய ஆட்கள் பார்த்தாலே ஓடணும் போல இருக்கு. ஆனா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, காட் டஸ் நாட் மேட்ச் வெப்பன் டு வெப்பன். ஆண்டவர் ஒருத்தன் இவ்வளோ வெப்பன் இருக்கு, எதிர்கிட்ட இவ்வளோ இருக்கு, நம்மளும் இவ்வளோ கொடுப்போம் அப்படி இல்லை. ஆண்டவன் அவ்வளோ வச்சிருக்கிறானா? ஒரு கல் போதும்பா அவனுக்கு, ஒரு கூழாங்கல் போதும்பா. நான் சொல்றேன், இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கண்டு நீங்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? அந்த இடத்த விட்டே ஓடிடலான் இருக்கு பாஸ்டர். பயங்கரமா எங்களை டார்ச்சர் பண்றாங்க பாஸ்டர், எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க பாஸ்டர், இந்த இடத்த விட்டு ஓடணும் போல இருக்கு பாஸ்டர். நான் சொல்றேன், when the weapons of the enemy causes you to flee, உங்களை ஓட வைக்கிற ஆயுதங்களை எதிரிகள் கொண்டு வந்தாலும் என்னுடைய தேவன் அவர் உங்களை வாய்க்க பண்ண உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்க வெட்கப்பட்ட இடங்களிலே உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டு நிறுத்துவார். எந்த கோலியாத் அன்றைக்கு அவனை பார்த்து கொக்கரிச்சவன 40 நாள் அவமானப்படுத்துறாங்க, ஆனா ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் ஒரு சின்ன கல்லை வைத்து அவன் கதையை முடிச்சாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கண்டு ஓடுனீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஓடுறதை நிறுத்துங்க, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். எங்கள் அப்பா அழகான ஒரு சம்பவம் சொல்லுவார். கிருஷ்ணதேவராயர்னு ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜா கிட்ட பயங்கர ஒரு பழக்கம், என்னன்னா வேட்டையாடுற பழக்கம். அவர் என்ன பண்ணார், 4 நாய் வச்சிருந்தார். இந்த 4 நாயை ஒரு நாள் கூட்டிகிட்டு காட்டுக்கு வேட்டையாட போனால் ஒரு சின்ன முயலை பார்த்தோம். இந்த முயலை பார்த்த உடனே இந்த 4 நாய் அவிழ்த்து விட்டோடனே இந்த 4 நாய் இந்த முயலை துரத்திட்டு ஓடுது. கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த முயலுக்கு நம்ம சாவ போகிறோம், இன்றைக்கி முடிஞ்சிருச்சு கதை. உடனே யோசிச்சு அந்த முயல், சரி சாவ போகிறோம், ஒன்று வித்தியாசமாக செய்வோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிரேக் அடித்த மாதிரி, சட்டன் பிரேக் போட்ட மாதிரி ஒரு பிரேக் அடித்த மாதிரி நின்றுட்டு டப்பு இப்படி திரும்பிச்சான் பின்னாடி. இந்த 4 நாய் துரத்திட்டு வர 4 நாய் இப்படி பார்த்து ஒரு முறைச்சு 2 காது டக்குன்னு தூக்கிச்சான் பாருங்க. ஒட்டே 4 நாய் ஒரே ஓட்டம் பின்னாடி. ராஜா பார்க்குறீங்கன்னா அது ஒரு சின்ன முயல் நிற்குது, 4 நாய் ஓடுது. இந்த ராஜா என்ன பண்ணான்னு தெரியுமா, ஐயோ இந்த முயல் நின்ற இடத்துல ஒரு தெய்வீக வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காட்டியை அழிச்சு அந்த முயல் நின்ற இடத்துல கரெக்டாக தன்னுடைய சிங்காசனம் அமைகிற மாதிரி அதை சுற்றி ஒரு பெரிய அரண்மனை கட்டினான். தன்னுடைய தலைநகரத்தையும் அந்த காட்டுக்கு மாற்றினான். நான் யோசிச்சேன், ஏன்னா ஒரு பாலா போன காடு ஏன் திரும்ப தலைநகரம் மாறிச்சு? ஒரு முயல் யோசிச்சது, நான் ஓடுறதை நிறுத்த போறேன். அன்னைக்கு தாவீது தான் பண்ணான். மற்ற எல்லாரும் அவனை விட்டு ஓடி போனார்கள். வாசிக்கும் போது வேதம் சொல்லு, தாவீது அவனுக்கு எதிராக ஓடினான். 1 சாமுவேல் 17:48 அவன் எதிராக ஓட. நான் சொல்றேன், இன்றைக்கு நிறைய பேர் ஓடுறீங்க, ஆனா நான் சொல்றேன், ஓடுற டைரக்ஷனை மாத்துங்க. சத்துருவை விட்டு ஓடுகிறவர்களாய் நாம் அழைக்கப்படவில்லை, சத்துருவுக்கு எதிராக ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க எதிராக ஓடி பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், சத்தமா சொல்லுங்களேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அது எவ்வளவு பெரிய ஆயுதமா இருக்குங்க, உங்களை ஓட வைக்கிற ஆயுதமா இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இரண்டாவது, என்னை ஓட வைக்கிற ஆயுதங்கள் மாத்திரமல்ல, not just the weapons of the enemy that cause me to flee, when the weapons of the enemy causes me to fear, என்னை பயப்பட வைக்கிற ஆயுதங்கள். சில காரியங்களை பார்த்தால் நம்ம ரொம்ப பயந்துரும். அந்த ஆட்களை பார்த்தாலே, அந்த ஆயுதங்களை பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துடும். என்னடா இது இப்படி இருக்கிறாங்களே. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். இன்னொரு வசனத்தில் வாசிக்கும், சூசான் நகரம் கலங்கிற்று. ஒரு நகரமே கலங்குதுங்க. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன், யார் தெரியுமா? ஆமான். இந்த ஆமான் என்ன பண்றானா, அந்த தேசத்தில், அதாவது 127 தேசங்கள்ல உள்ள எல்லா யூதர்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று ஒரு பர்மிஷன் வாங்கிட்டான். இவனை நீங்க பார்த்தாலே ஒரு பயம் வரும். இந்த ஆமான் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆயுதங்கள் வித்தியாசமான ஆயுதங்கள். அவன் கோலியாத் மாதிரி ஈட்டி எல்லாம் கொண்டு வரல,
அவன் கோலியாத் மாதிரி பெரிய மார்க்கவசம்லாம் போடல, அவன் வெண்கல ஷூ வெண்கல ஹெல்மெட்லாம் போடல. ஆனால் அவன் வித்தியாசமான சில ஆயுதங்களை வச்சிருந்தான். எப்படிப்பட்ட ஆயுதங்கள் தெரியுமா? he had the power of convincing. ஒரு ராஜாவை அவன் வந்து மூளை செலவை செஞ்சுட்டாங்க. எவ்வளோ எதுக்கு மூளை செலவு செஞ்சானா, 127 தேசத்தை அந்த ராஜா ஆண்டுகிட்டு இருக்கிறார். பெரிய ராஜா, நம்ம இந்தியாலாம் ஆண்டுகிறார் அவர். எஸ்தரில் வந்து இந்தியாவுடைய பேர் கொடுக்கப்பட்டு இந்து தேசம் அப்படின்னு போட்டு, இந்தியா அப்படின்ற பேர் வந்து பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம் வந்து எஸ்தர் 1ஆம் அதிகாரத்தில். நம்ம நாட்டையும் அந்த ஆள் ஆண்டுருக்கிறார், அகாஸ்வேர் ராஜா. இவ்வளோ தேசங்கள் ஆண்டுகிறார். 127 தேசங்கள் ஆண்ட ஒரு ராஜாட்ட போய் ஒருத்தன் சொல்றான், ஐயா ஒரு இனத்தையே அழிச்சிடலானா அந்த ராஜா யோசிக்க கூட இல்லைங்க. பார்லிமெண்ட்ல பேசலாம், நம்ம கமிட்டிகிட்டலாம் கேட்கலாம். ஏங்க அவன் கேட்டது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு இனமே எத்தனையோ லட்சம் பேர் அழிக்க போறான். ஆனா இந்த ராஜா எதையுமே கேட்காம மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டாங்க. அப்பனா இவன் எவ்வளவு பேச்சு திறமை இருக்கு பாருங்களேன். சில பேரை பார்த்து நம்ம பயப்படுறது காரணம் என்ன தெரியுமா? அவன் பேச்சு திறமை. அவன் பேசி ஆள மைக்கிடுவான். அவன் சாதிக்க நினைச்சதை ஆயுதம் இல்லாம பட்டை இல்லாம பேசியே சாதிச்சிடும். இவங்களை பார்த்தாலும் நமக்கு பயம் இருக்கும். ஐயோ இவனுக்கு நிகராக நம்மளால பேச முடியாது, இவன் யாரை வேணா கன்வின்ஸ் பண்ணிடுவானே, இவன் என்ன வேணா பேசி சாதிச்சிருவானே. இவன் பார்த்தீங்கன்னா பேச்சு திறமை இவனுக்கு ஒரு பெரிய ஆயுதம். ரெண்டாவது அவனுக்கு ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? எஸ்தர் 3:9 ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது, அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன். நம்ம இது நிறைய படிச்சு போயிடும் ஃபாஸ்டா. இந்த லெட்டர் நீங்க சைன் பண்ணீங்கன்னா 10,000 தாலந்து வெள்ளி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்பனா 10,000 தாலந்து வெள்ளினா எவ்வளவு தெரியுமா? 3,40,000 கிலோ. ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரு லெட்டர் சைன் பண்றதுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க. யாருக்கு? ராஜாவுக்கே லஞ்சம் கொடுக்குறான். இவன் என்ன பெரிய ஆளா இருப்பான் பாரு. 127 தேசத்தை ஆண்ட ராஜாவுக்கு இல்லாத பணமா? இவன் ஒரு ராஜாவுக்கு லஞ்சம் கொடுக்குறான். எவ்வளவு தெரியுமா? 3,40,000 கிலோ. நீங்க நம்ம ஊர் கணக்கு கொஞ்சம் யோசிச்சு கணக்கு போடுவாங்க, அது எத்தனை ஜீரோ போகனே தெரியாது. நம்மளும் லஞ்சம் சில பேர்லாம், நான் போலீஸ்காரனுக்கு 500 ரூபா லஞ்சம் கொடுத்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இவன் லஞ்சம் கொடுத்தான் எவ்வளோ தெரியுமா? 3,40,000 கிலோ கொடுத்தான். எதுக்கு? ஒரே ஒரு லெட்டருக்கு. நீங்கள் இந்த கையெழுத்தை மாத்திரம் போட்டிங்கன்னா 3,40,000 கிலோ தருவேன்னு சொன்னான். நான் தான் யோசிச்சு பார்த்தேன், நிறைய வாட்டி நம்மளுக்கு தான் நம்ம வேல்யூவே தெரில போல இல்லை. சத்ரு கூட நம்ம வேல்யூ போட்டு வச்சிருக்கோம்ப்பா, இவனுங்களாம் பயங்கர வேல்யூ, 3,40,000 கிலோ. நம்ம தான் குப்பை தூசி இல்லை சொல்லிக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் சொல்லுங்களேன், நம்மளாம் கெத்துங்க சொல்லு பரவாயில்ல சொல்லுங்க, நம்மளாம் கெத்துங்க ஐயா. நம்ம தான் நினச்சிக்கிட்டோம் நம்மளாம் ஒன்றுமே இல்லாத. ஆனால் எதிரிக்கு தெரிஞ்சு வச்சிருக்கு நம்முடைய வேல்யூ, அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். இப்போ இவ்வளோ ஆயுதத்தை கொண்டு வராங்க. தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தன்னுடைய பேச்சு திறமை, இவ்வளோ பணம். நான் யோசிச்சேன், லஞ்சமே இவ்வளோ கொடுக்குறான்னா அவன் சொத்து எவ்வளோ இருக்கும்? இதெல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. சூசான் நகரமே கலங்குச்சுன்னா இதுக்காக தான் கலங்கி உட்காந்து. இப்போ ஆண்டவர் வர்றாரு. என்னப்பா ஆயுதம் கொண்டு வந்த? உன் பேச்சு திறமையா? 3,40,000 கிலோ. சரி, இந்த ஆமானம் முடிப்போம் கதையை. முடிச்சார். ஆண்டவரை எவ்வளோ ஆண்டவரை செலவு பண்ணீங்க? 1 ரூபா கூட செலவாகலப்பா அவனை முடிக்கிறதுக்கு. எனக்கு உண்மையை படிக்கும்போது சிரிப்பு தான். இவன் 3,40,000 கிலோ கொண்டு வந்து நம்மளை தேவ பிள்ளைகளை முடிக்கணும்னு நினச்சா ஆண்டவர் எவ்வளோ செலவு பண்ணார்னா 1 ரூபா கூட, லிட்டரலாக நாட் அ சிங்கிள் ருப்பி. அவனை தூக்கு மேடையில் போட்டாங்க. சரி, தூக்கு மேடைக்காக செலவு ஆகும்னு பார்த்தா அந்த தூக்கு மேடையை இவர் செஞ்சது தான். அவரே செலவு பண்ணி அவரே மொர்தகாயை போடலான்னு மேலே தான் அதுலேயே தூக்கி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, ஆண்டவர் நடத்துகிற வழிகள். நீங்கள் நினைக்காதீங்க இவங்கள்ட்ட இவ்வளோ பணம் இருக்குது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவங்க இவ்வளோ பேச்சு திறமை இருக்குது, அவங்க இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஆட்கள். ஏங்க எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், எவ்வளோ பணம்னா வச்சுக்கிட்டோம், அவர்கள் உருவாக்குற எந்த ஆயுதம் என் மேலே வாய்க்காது, தேவ பிள்ளைகள் மேலே வாய்க்கவே வாய்க்காது. இன்றைக்கி நீங்கள் தைரியமாக இருங்க. சில ஆயுதங்கள் வருதுங்க, நம்மை பயப்பட வைக்கிற ஆயுதங்கள், பயப்பட வைக்கிற ஆயுதங்கள். இன்னொரு பகுதி வாசிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி, ஒரு நல்ல கதை ஒன்று இருக்கு. யாபீன் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ராஜா இருக்கான். அந்த ராஜா, அவனுக்கு கீழே ஒரு சேனாபதி இருக்கான். அவர் யாருன்னா அவர் பேர் சிசேரா. சத்தமாக சொல்லுங்க, சிசேரா. இன்னும் சத்தமாக சொல்லுங்க, சிசேரா. ஓகே, இந்த சிசேரா யார் தெரியுமா? இவர்கிட்ட வந்து 900 இருப்பு ரதங்கள் இருந்துச்சா 3ஆம் வசனத்தில். அவனுக்கு 900, அதாவது 900 சேரியட்ஸ்,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துல இரும்பு வந்து அவ்வளவு ஈஸியா கிடைக்காது, கஷ்டப்பட்டு செய்யணும், கஷ்டப்பட்டு எடுக்கணும். ஆனா இந்த மனுஷன் எவ்வளவு இருந்துச்சா, 900 ரதங்கள் இருந்துச்சு. வேதம் சொல்லுது அவன் 900 ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரர் 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். எதை வச்சு தெரியுமா? இந்த 900 ரத ஆயுதங்கள் அவன்கிட்ட இருந்துச்சு. இவன் இந்த ஆயுதங்கள்லாம் பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சான். அதான் யோசிப்பேன், சில அரசியல்வாதிகள்லாம் போவாங்க, அவனுக்கு முன்னாடி ஒரு 4 கார் பின்னாடி ஒரு 4 கார் போனாலே நம்ம அப்படியே அப்பா பெரிய ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைப்போம். இந்த சிசேரா வந்து வந்தார்னா எத்தனை ரதங்கள் ஃப்ரண்ட்லையும் பின்னாடியும் போச்சுன்னா 900 ரதம் போவாங்க. எங்க போறது, எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்படி ஒருத்தன் வராங்க 900 இருப்பு ரதங்களை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு வரான். இப்போ ஆண்டவர் அவனை வா 900 ரதம் எடுத்துட்டு வரியாப்பா, சரி வா நீ. அவனா கதையை ஆண்டவர் முடிச்சாரு. எப்படி தெரியுமா முடிச்சாரு? ஒரே ஒரு ஆணிங்க. ஏங்க எனக்கு உண்மையா நம்ம நிறைய வாட்டி நம்ம ஆண்டவரை வந்து நம்ம ஜபமே, எனக்கு உண்மையா சொல்ற ஜபமே மாறிடுச்சு இதெல்லாம் படிச்ச பிறகு. ஆண்டவர் 900 ரதம் வச்சிருக்காரு. நம்ம என்ன கேட்போம், ஆண்டவர் எனக்கு ஒரு 1500 ரதமா தாங்க, இல்ல அட்லீஸ்ட் ஈக்குவலா ஒரு 900 தாங்களே. ஆண்டவர் 900 ரதம் வச்சிருக்கிற ஒருத்தனை ஒரே ஒரு ஆணி வச்சு முடிச்சிட்டாருங்க. ஒன் நெயில். அதுவும் யாரு? ஒரு சிஸ்டர் ஒரு அம்மா கையில் ஒரு ஆணியை கொடுத்து ஒரு சுத்தியை கொடுத்து தூங்கிட்டு ஒரே அட்டி மண்டையில் போட்டு முடிச்சாச்சு கதை. அவன் செத்தது கூட தெரியாது அவனுக்கு. எங்கள் சர்ச்சில் நாடகம்லாம் போடுவானுங்க, ஒரே பஞ்ச் டைலாக்காக போடுவானுங்க, நிறைய பஞ்ச் டைலாக்லாம் போடுவாங்க. நான் இதுக்கு ஒரு பஞ்ச் டைலாக் எழுதுறேன். என்ன தெரியுமா? த கிரேட் சிசேரா கில்டு பை ஒன் சிஸ்டர்ரா. ஊர்ல பேர் 900 ரதம் இரும்பு ரதம் வச்சிரு. எப்படிப்பா சத்த? ஒரு ஆணி வச்சு முடிச்சுட்டாங்க என் கதையை. நீங்க விளைக்கொள்ளுங்க, உங்க கையில் இருக்கிற ஒரு ஆணி 900 ரதம் வச்சிருக்கிற அந்த எதிரியை காட்டிலும் பலம் வாய்ந்தது. எப்ப தெரியுமா? கர்த்தரோ எனக்கு துணை நிற்கும் பொழுது. உங்க கூட ஒரு கர்த்தர் இருக்கிறாருங்க. யார் தெரியுமா? ஒரு ஆணி உங்க கையில போதும், செலவே இல்லாம ஆமான முடிச்சவர், ஒரு கூழாங்கல்ல வச்சு கோலியாத்தை முடித்தவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். மறந்துடாதீங்க. நெவர் ஃபர்கெட். எதை குறிச்சும் பயப்படாதீங்க. எப்பேற்பட்ட எதிரியை குறித்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் கிதியோனை குறித்து வாசிப்பது தெரிஞ்ச சம்பவம் தான். மீதியானியர்கள் பத்தி எழுதியிருக்கு. எப்படி தெரியுமா எழுதியிருக்கு? மீதியானியர்கள் பத்தி அவங்க வெட்டுக்கிளிகளை போல பரவி இருந்தாங்க, கடற்கரை மணலை போல பரவி இருந்தாங்க. ஏன் இவ்வளோ ஆளுங்க இருக்கிறாங்க அங்க? இதான் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன், அவங்களோட டெஃபினிஷன். அவங்கள பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே மணல் போல இருக்கிறான், வெட்டுக்கிளி போல இருக்கிறான், இவ்வளோ கூட்டம் இருக்கு. இப்போ ஆண்டு சொல்றாரு, கிதியோனை கூப்பிடுறாரு, வாப்பா ஆண்டவரே இவங்களெல்லாம் போய் சண்டை போட்டோமா, சரி நான் கூப்பிட்றேன் ஆண்டவர், ஒரு பெரிய ஆர்மி கூப்பிட்றேன்ட்டு அவன் என்னென்னமோ ஏன்னோ தலைகீழ நின்னா, என்ன பேசினானோ தெரில, எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணனோ தெரில, எவ்வளோ பேர் வந்தானா 28,000 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம கிதியோன் யோசிச்சிருப்பான், 28,000 பேர் வந்துடும். அவன் கடற்கரை மணல தனியா இருக்கான, இந்த 28,000 பேர் எம்மாத்திரம் ஐயா, இதை வச்சு நான் என்னையா பண்றது, இன்னும் ஒரு 56 இன்னும் 70,000 பேர் வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சு ஆண்டு சொல்ற. 28,000 பேர் வந்திருக்கானா, ரொம்ப ஜாஸ்திப்பா இது. ஏங்க ஆண்டோட கணக்கே வேறங்க. நீங்க ஆர்மிலாம் போனீங்கன்னா இவனுங்களோட ஜாஸ்தி இருந்தால் சண்டைக்கே போவானுங்க, இல்லாட்டி முன்னாடியே சரண்டர் ஆயிடுவாங்க. ஐயா விட்டுருங்க ஐயா, வேணாம் ஐயா. இப்போ மாத்திரம் இந்தியா மாத்திரம் ஒரு சின்ன நாடுன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் இந்தியா கம்பேர் பண்ணால் ரொம்ப பாகிஸ்தான் இப்போலாம் யுத்தம் நடந்துருக்கு. சின்ன நாடு, ஒரு சின்ன நாடுக்கு ஒரு பெரிய நாடு போய் சண்டைக்கு போச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயா என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே நடக்குது. இங்க ஒரு பெரிய சேனை இருக்கு, அதுக்கு 28,000 பேரே பத்தாவது நினைச்சா ஆண்டு ரொம்ப ஜாஸ்தி கம்மி பண்ணு அப்படின்ட்டு. எவ்வளோ கம்மி பண்ண போறாரு பார்த்தா 28,000த்துல 10,000 வந்துருச்சு. ஆண்டவரே என்ன ஆண்டவரே, 18,000 பேர் போயிட்டானுங்க, 10,000 பேர் தான் இருக்கிறானுங்கண்ணா. 10,000 பேர் இருக்கிறானா, ரொம்ப ஜாஸ்திப்பா. இது மனுஷ கணக்கே கிடையாதுங்க. ஆண்டவருடைய கணக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்குக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, புத்தி கெட்டாத காரியங்களை செய்யும். எனக்கு இது புரியவே புரியாது. ஆண்டவர் என்னையா பண்றாரு நம்மளை வச்சுக்கிட்டு? 28,000த்துல 10,000 ஆகிறாரு, இப்போ 10,000த்துல குறைக்கணுன்றாரு. சரி 10,000த்துல எவ்வளோ பேர் குறைக்க போறாருன்னா ஆண்டவர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எல்லாரும் தண்ணி குடிக்க வச்சுட்டு, இப்போ அந்த 300 பேர் இருக்கிறான்ல அப்படின்னா நான் எப்பவுமே கற்பனை பண்ணு, இந்த 300 பேர் இருக்கிறான உடனே இவன் கிதியோன் வச்சு, ஓ 300 பேர் துரத்த போறாரு போல இருக்கு அப்படின்னா அந்த 300 பேர் தான் சேனையே அப்படின்றாரு. ஆண்டவரே 28,000 பேர்ல இருந்து என் கையில் இப்போ 300 பேரை கொடுத்துட்டு இந்த கடற்கரை மணல தனியான ஜனங்களை போய் சண்டை பண்ணா எப்படி ஆண்டவர்? உடனே கிதியோன் யோசிச்சிருக்கலாம், சரி 300 பேரை கூப்பிட்டுருக்கிறாரு, இந்த 300 பேர் கையில் ஏதோ புதுசாக ஏதோ ஆயுதம் கொடுக்க போறாரு, மிஷின் கன்னு இல்லாட்டி ஏதோ ஆட்டம் பாம், நியூக்ளியர் வெப்பன்ஸ், ஏதோ வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சா. ஆண்டவர் என்ன ஆண்டவர் வெப்பன், என்ன ஆயுதங்கள் கொடுக்க போறீங்கன்னா?
பானை இருக்கான்னு கேட்டார் ஆண்டு. பானையை வச்சு என்ன பண்ணு, ஏதாவது எக்காலம் இருக்காப்பா, இருக்கு. ஒரு லைட் இருக்கா, இருக்கு. இந்த 3 வெப்பன் போதும் பண்றாரு. எதுக்கு? கடற்கரை மணலை தனியான ஜனங்கள், வெட்டுக்கிளிகளை போல ஜனங்களுக்கு ஆண்டர் கிதியோன் கையில் கொடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு பானை, ஒரு ட்ரம்பெட்டு, ஒரு லைட். நான் யோசிச்சு பார்த்தேன், நான் மட்டும் கிதியோனா இருந்திருந்தா, ஆண்டவரே இந்த பானையை வச்சுக்கிட்டு எக்காலத்தை வச்சு நான் என்ன கச்சேரியா நடத்த போறேன், பாட்டு கச்சேரியா நடத்த போறேன், நான் யுத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறேன், நீங்க என்ன தவிழ் இதுல ஆண்ட சொல்ற போப்பா. நான் சொல்றேன், அந்த 300 பேர் கையில இந்த பானையை கொடுத்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவன் சொல்றாரு, எனக்கு உண்மை படிக்கும் சிரிப்பு தான். ஆனால் சொல்ற அந்த பெரிய சேனை முன்னாடி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பானைக்குள்ளே லைட்டை வச்சுருங்க, திடீர்னு லைட்டை பானையை உடச்சிட்டு திடீர்னு ட்ரம்பட் ஊற்றி எல்லாம் ஓடிடுவானுங்கன்னா, ஏங்க அத்தனை பேர் ஓட்டாங்க. எதுக்கு தெரியுமா? பானையில் உடச்சி ஒரு லைட்டு வந்துச்சான், ஒரு திடீர்னு காலம் ஊதுனால அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. நான் யோசிச்சு பார்த்தேன், சில வேளை ஆண்டவர் நம்ம தான் நினைக்கிறோங்க, என்கிட்ட இவ்வளோ இல்லையே, என்கிட்ட இந்த ஆயுதங்கள்லாம் இல்லையே, எதிரி இவ்வளோ ஆயுதங்கள் வச்சிருக்கிறானே. ஆனா சொல்றப்பா, பானை இருக்காப்பா, 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தவருங்க நம்முடைய தேவன். உங்க கையில் இருக்கிற கொஞ்சம் மாவு, கொஞ்சம் கலசைய எண்ணெயை வைத்து பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் பாதுகாக்கிற தேவன் அவர். உங்க கையில் இருக்கிறது குறைவா நினைக்காதீங்க. உங்க கையில் இருக்கிற காரியங்களை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த 5 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாரு. நான் சொல்றேன், உங்க கையில் இருக்கிற சின்ன காரியங்களா இருக்கலாம், அவங்களுக்கும் உங்களுக்கு கம்பேரிசன் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மை என்ன தெரியுமா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இட் இஸ் நாட் அபவுட் த சைஸ் ஆஃப் த வெப்பன் தட் மேட்டர்ஸ், இட்ஸ் த சைஸ் ஆஃப் யுவர் ஃபெய்த் தட் மேட்டர்ஸ். என் கையில் இருக்கிற ஆயுதங்களின் அளவு முக்கியம் இல்லை, என் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தின் அளவு தான் முக்கியம். நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்குங்க. நான் ஒரு நாளும் அசைக்கப்பட்டு போவதே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் அசைச்சு சொல்லுங்க, நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. முதலாவது, when the weapons of the enemy causes us to flee, என்னை ஓட வைக்கிற ஆயுதங்கள். இரண்டாவது, என்னை பயப்பட வைக்கிற ஆயுதங்கள். மூன்றாவது, when the weapons of the enemy causes famine, பஞ்சத்தை ஏற்படுத்துகிற ஆயுதங்கள். சில ஆயுதங்கள் இருக்கு. இது என்ன ஆயுதங்கள் தெரியுமா? நம்மளை இருக்கிற இடத்துல இருக்க வைக்கும், ஆனா ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்திடும். பயங்கரமான பஞ்சத்துக்குள்ளாய் நம்மை நடத்தும். இந்த சத்துருக்கள் சில ஆயுதங்களை கொண்டு வருவாங்க. இது எப்படிப்பட்ட ஆயுதங்கள் என்றால், நம்மை பொருளாதார ரீதியாக நம்மளை அடிச்சு ஒடுக்கிடுவாங்க. நம்மளை ஒரு கைகளை ஏந்தக்கூடிய நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நம்முடைய பிள்ளைகளை அது பாதிக்கும், நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை பாதிக்கும். ஒரு பெரிய பஞ்சத்தை இந்த ஆயுதங்கள் கொண்டு வந்து. வேதத்தில் ஒரு ராஜா ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு பட்டணத்தை முற்றுகையிட்டு அதன் மேல் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினான். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனாலே சமாரியாவில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. வேதம் சமாரியாவில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நம்மலாம் பஞ்சம் பார்த்துருக்கலாம், பஞ்சத்தை கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா இவன் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தினா. என்ன பண்ணான் தெரியுமா? ஒன்றும் பண்ணல, அந்த பட்டணத்தை அப்படியே முற்றுகையிட்டான். அவ்வளவுதான், எல்லா பக்கமும் சூழ்ந்தாச்சு. குதிரைகள், ரதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படியே அந்த பட்டணத்தை அப்படியே முற்றுகை போட்டான். உள்ள எவனும் போக முடியாது, வெளியிலேருந்து யாரும் உள்ளேருந்து வெளியே வர முடியாது, வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது, முற்றுகை போட்டான். இது ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்திச்சு. இந்த பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம்ன்றத வேதம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. உண்மையாக படிக்கும் போது அப்படியே போன் சில்லிங் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா பஞ்சம்? இந்த ராஜா அந்த உப்ரிகையின் மேலே நடந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு சகோதரி 2 பேர் அவர்கிட்ட சண்டை போடுறான். ஒரு சகோதரி சண்டை போடுறான். சொல்கிறா, எனக்கு நியாயம் வேண்டும். இந்த ராஜா கேட்குறான், என்னம்மா நியாயம்? நானே எங்கள் பஞ்சத்தில் இருக்க, உனக்கு என்னம்மா நியாயம் வேணும்? அவள் சொல்கிறா, இதெல்லாம் நீங்கள் கேள்வி கூட பட முடியாதுங்க, இது மாதிரிலாம் நம்ம யோசிக்கூட. அவள் சொல்கிறா, ஐயா, நான் என்னை போல இன்னொரு தாய் இருக்கிறா, எங்கள் 2 பேருக்கும் ஒரு பையன், நாங்கள் 2 பேரும் ஒரு டீல் பேசிக்கிட்டோம். என்ன டீல் பேசிக்கிட்டோம்னா, பசி. நான் என்ன சொன்னேன்னா, இன்றைக்கு என் பையனை கொன்றுவேன், கொன்று சாப்பிட்ருவோம். அது முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் உன் பையனை கொன்றுவோம், கொன்று சாப்பிடுவோம். அப்போ பஞ்சம் எந்த அளவுக்கு இருக்கு பாரு. சொந்த பிள்ளைய கொன்று சாப்பிட்றாங்க. இவ சொல்றா, நாங்கள் டீல் பேசின மாதிரி நான் என் பிள்ளைய கொண்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா என் பிள்ளைய சாப்பிட்டோம். இப்போ திருப்பி பசிக்குது, இப்போ அவ பிள்ளைய கொல்லணும், எங்க டீல் அதான். ஆனால் அவ என்ன பண்ணிட்டான், அவ பிள்ளைய ஒழிச்சு வச்சுட்டா.
எனக்கு அவன் பிள்ளை எடுத்து கொடு, நான் கொண்டு சாப்பிடணும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த அளவு பஞ்சம் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு ராஜா வந்து அந்த தேசம் முற்றுகை போட்டான், அவ்வளோதான். இந்த முற்றுகை, இந்த ஆயுதங்கள் என்ன பண்ணிருச்சுன்னா ஒரு தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான பஞ்சத்தில் வந்து விட்டுருச்சு. இந்த ராஜா இதை கேட்டோடனே அவன் வந்து அவன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அவன் வந்து கதறி அழுகுறான். ஆண்டவரே, இதெல்லாம் நான் பார்க்கணுமா? இப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தில் எங்கள் தேசம் போதே. இப்போ தேவன் தன்னுடைய மகனை அனுப்புகிறார், தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்புகிறார், எலிசா அனுப்புகிறார். அவர் சொல்கிறாரு, நாளைக்கு இந்த பஞ்சம் முடிஞ்சிருங்கன்ற. டுமாரோ இட் வில் பி. ஏங்க, இவ்வளோ கொடிய பஞ்சம் ஒரு நாளில் மாறுமா? அவர் சொல்கிறாரு, சாப்பாடுலாம் மட்டமான ரேட்டுக்கு விற்பாங்க. இங்கே அவன் சாப்பாட்டுக்கு வந்து ஒரு கழுதையினுடைய தலையே எத்தனையோ வெள்ளி கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கான். சொல்கிறாரு, நாளைக்கு சாப்பாடெலாம் தூக்கி எறிகிற விலைக்கு போட்டு வித்துட்டு இருப்பாங்க. சொல்கிறான், வானத்தின் பலகனியே திறந்தாலும் நடக்குமாயா? அங்கே தான் நம்ம வாசிக்கிறோம், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீங்க. இந்த வசனம்லாம் அங்கே தான். இவர் சொல்கிறார், எப்படியா நடக்கும் இது? கர்த்தர் அதான் சொல்கிறான், வானத்தின் பலகனி எல்லாத்தையும் திறந்தாலும். நோவா காலத்தில் மழை பெஞ்சு பார்த்தீங்களா, அதை மாதிரி பெஞ்சா கூட இது விளைச்சல் வருமா? நாளைக்கு பஞ்சம் தீருமா? இவ்வளோ பெரிய பஞ்சம் உருவாயிருச்சுங்க. இப்போ ஆண்டு உள்ள வராரு, ஏன்பா நீ இவ்வளோ ரதங்களை கொண்டு வந்து இவ்வளோ முற்றுகை போட்டு வச்சிருக்கிறியே, உன்னுடைய கதையை நான் முடிக்கிறேன்ப்பா. ஆண்டு என்ன நம்ம பயன்படுத்தினாரு? நீங்கள் எனக்கு உண்மை இதுதான் ஹைலைட்டே. இந்த மெசேஜில் ஆண்டு என்ன பயன்படுத்தினா தெரியுமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தேரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டுவிட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ஆண்டு இடத்துல பயன்படுத்தினாரு, வெறும் ஒரு சவுண்டுங்க. எனக்கு இவன் இத்தனை ரதங்களை கொண்டு வந்து குதிரைகளை கொண்டு வந்து இவனுக்கு கதையை முடிக்கலான்னு பார்த்தா, ஆண்டவர் வந்து இவனுக்கு வந்து ஏத்திய ராஜாக்களும் வரல, எகிப்திய ராஜாக்களும் வரல, யாரும் வரல. ஆண்டு என்ன பண்ணார்னா, ஒரு சவுண்டு கேட்டுச்சான். என்ன சவுண்டுனா, குதிரை ஓடுற மாதிரி சவுண்டு. குதிரையே இல்லை, ரதமே இல்லை, ஆனால் குதிரை ஓடுற மாதிரி சவுண்ட். அதான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர்கிட்ட ஒரு சிடி பிளேயர் இருக்கு. அந்த வீடியோ பிளேயர் வந்து எப்படின்னா, அதில் வெறும் ஆடியோ தான் வரும், வீடியோவே வராது. ஒன்றுமே கிடையாது, வீடியோவே கிடையாது, ஒரு குதிரையும் கிடையாது, ஒரு ரதமும் கிடையாது, சவுண்டு மட்டும் வருது. டொடக் 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 டொடக்னு ஒரு சவுண்டு வருது, அவ்வளோதான். அடுத்த நாள் ஆண்டு சொன்னது போலவே பஞ்சம் மாறிச்சுங்க. நான் சொல்கிறேன், இன்றைக்கு சிலர் உங்களை சுற்றி வளைத்து உங்கள் வீட்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பஞ்சத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் நான் தப்பே பண்ணல பாஸ்டர், ஆனால் எங்கள் கையில் இருந்த பணம் எல்லாம் சூறையாடப்பட்டுச்சு, ஏமாற்றிட்டாங்க பாஸ்டர், ஒரு பஞ்சத்தில் இருக்கோம் பாஸ்டர், முற்றுகை போட்டாங்க பாஸ்டர், சுற்றி வளைச்சிட்டாங்க பாஸ்டர். இன்னைக்கு ஆண்ட சொல்கிறாரு, பா இதை முடிக்கிறதுக்கு ஒரு சும்மா ஒரு ட்ராக் ஒன்று போட்டேன்ப்பா, அவ்வளோதான்ப்பா, ஒரு சிடி பிளேயர் ஒன்று வச்சுருக்கிறேன்ப்பா, சவுண்டு மட்டும் கேட்கும்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து நடக்க முடியாது, ஆண்டவர் ஒரு சவுண்டை வச்சு முடிச்சிட்டாருங்க. நான் சொல்கிறேன், உங்களை நடத்துகிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்க்கிறதுக்கு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அசாதாரணமான விளைவுகளை கொண்டு வருகிற காரியங்கள், ஒரே நாளிலே காரியங்களை மாற்றுகிறவர். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களை வாய்க்க பண்ண விடாமல் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடையை கொண்டு வருகிற சில காரியங்கள் உங்களை அப்படியே நெருக்கி உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். சில ஆயுதங்கள், என்ன ஆயுதங்கள்? என்னை ஓட வைக்கிற ஆயுதங்கள். சில ஆயுதங்கள் என்னன்னா, என்னை பயப்பட வைக்கிற ஆயுதங்கள். சில ஆயுதங்கள் என்ன தெரியுமா? என்னை பஞ்சத்துக்கு நேரம் நடத்துகிற ஆயுதங்கள். ஆனால் இத்தனை ஆயுதங்கள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டாலும் கர்த்தரோ எனக்கு துணையாய் நிற்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமோ ஆமென் சொல்லுங்க பாப்போம். கர்த்தரோ எனக்கு துணை நிற்கிறார். நீங்கள் எதை குறித்து பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் முடிவு பரியந்தம் நம்மை நிலைநிறுத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் என்னோட பேசினார் சொல்கிறேன், சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே இருக்கலாம் வானுடைய சமூகத்தில் கொண்டா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோட பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்க. இந்த இடத்துல ஓடக்கூடிய நிலைமையில் நான் வந்திருக்கிறேன் பாஸ்டர்.
இந்த இடத்த விட்டே ஓடிடணுன்ற போல இருக்கு பாஸ்டர். அவ்வளவு நெருக்கத்தை ஏற்படுத்துறாங்க பாஸ்டர், அவ்வளவு நெருக்கத்தை ஏற்படுத்தும். நல்ல விளையும் கொள்ளுங்க, எலியாவுக்கே இந்த காரியம் நடந்துச்சுங்க. வானத்திலிருந்து அக்னி இறக்கிட்டாரு. ஆனா இப்போ இந்த எசபேல் சொல்றா, நாளைக்கு இந்த நேரத்தில் உன்னை கொண்டு வரணுன்னே இந்த மனுஷன் இருக்கிற இடத்த விட்டு ஓடி நான் செத்தால் நலமாயிருவேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் சோறு வந்துச்சுங்க. யோசிச்சு பார்த்தேன், இப்போ வானத்திலேருந்து அந்த அக்னி இறக்குனியே, நீர் அப்படியே எசபேல் மேலே அக்னி இறக்குறதுக்கு உமால வல்லமை இருக்கு ஐயா, நீங்கள் கொஞ்சமாதியோ. ஆனால் பார்த்தீங்கன்னா சில வேலைகளை பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நம்மளை ஓட வச்சிருங்க, நம்முடைய வல்லமையை மறக்க பண்ணிடும், நம்முடைய பலத்தை கூட மறக்க பண்ணிடும், நம்முடைய அபிஷேகத்தை மறக்க பண்ணிடும், நம்முடைய அழைப்பை மறக்க பண்ணிடும், நமக்கு மேலே ஆண்டு வைத்திரு திட்டங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம், உடனே ஓடிடுவோம், உடனே ஓடுவோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமாக அவன் எவ்வளவு பெரிய ஆயுதங்களை கொண்டு வந்தான், தேவன் உங்களை ஓட வைக்கிறவராய் அல்ல, உங்களை துரத்துகிறவராய் தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்க துரத்துவீங்க, அவங்க ஓடுறத உங்க கண்களால் அந்நிய கண்களினால் அல்ல, உங்கள் சொந்த கண்களினால் நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் இந்த இடத்துல நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்னும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஜெபிக்கிற நேரம், இந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் பாஸ்டர் நீங்கள் பேசின இந்த பாயிண்ட் எனக்காக பாஸ்டர் ஓடிடலாம் போல இருக்கு பாஸ்டர், ஐ வாண்ட் டு லிட்டரலி ரன் அவே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை திடப்படுத்தினார், என்னோட பேசினார், என்னை கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார், என் சூழ்நிலை மாற்றுவார், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க கரங்களை உயர்த்துங்கப்பா. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பாஸ்டர், ஐ எம் கோயிங் த்ரூ த சேம் சிச்சுவேஷன், இதே சூழ்நிலை நான் போயிட்டுருக்கேன், இதே சூழ்நிலை நான் போகிறேன், ஓடக்கூடிய நிலைமையில் நான் நின்றுட்டுருக்கேன். கரங்களை உயர்த்துங்க, நல்ல கரங்களை உயர்த்துங்க, வெட்கப்படாத. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நீங்கள் கொடுத்தீங்க. கரங்களை உயர்த்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். நீர் அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை துரத்துகிறவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவர் அவள் ஓடுகிறவர்களாய் அல்ல, துரத்துகிறவர்களாய். அது எவ்வளவு பெரிய கோலியாத்தாய் இருக்கலாம், அவள் கையில் இருக்கிற ஒரு சிறிய கூழாங்கல் போதும் ஆண்டவர், அத்தனை ஜனங்களையும் துரத்துவதற்கு, அழிப்பதற்கு, சத்துருக்கள் மேல் வெற்றி எடுப்பதற்கு நீர் அவள் கரங்களை பலனை கொடுத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் டாடி. நீர் அவளை ஆசீர்வதியும், வழி நடத்தும். கரங்களை கீழே போடுவோம். ரெண்டாவது, பாஸ்டர் நான் பயந்து போயிருக்கேன் பாஸ்டர், ஆமானை போல வந்திருக்கிறாங்க, அவங்க கையில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாஸ்டர், அவங்க கையில் நிறைய பணம் இருக்கு பாஸ்டர், பயங்கர பேச்சு திறமை இருக்கு பாஸ்டர், பேசியே கவுத்துறாங்க பாஸ்டர், பயங்கரமான ஆட்கள், அவங்களுக்கு நிகராக எனக்கு பேசுறதுக்கு எனக்கு சக்தியும் கிடையாது, எனக்கு ஞானமும் கிடையாது, நான் எனக்கு பயந்து போயிருக்கிறேன் பாஸ்டர், என்ன செய்வாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருக்கிறேன் பாஸ்டர். சூசான் நகரம் கலங்கினது போல நான் கலங்கி போய் உட்காந்துருக்கேன் பாஸ்டர், நான் கலங்கி போயிருக்கேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் என்னை திடப்படுத்துறாரு, என்னை தைரியப்படுத்தினார் பாஸ்டர், கர்த்தர் என்னோட பேசினார். அப்படி யாராவது சொல்றவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பயந்து போய் வந்திருக்கிறவங்க உங்கள் கரங்களை உயர்த்துங்க. உங்கள் சூழ்நிலையை கண்டு நான் பயந்து போய் இருக்கிறேன் பாஸ்டர், இது எப்படி முடியுமோ எனக்கு தெரியாது, நல்ல கரங்களை உயர்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஜஸ்ட் லிஃப்ட் ஹேண்ட்ஸ். அது எப்பேற்பட்ட பலவீனமாக இருக்கு, எப்பேற்பட்ட பயமாக இருக்கு, அன்புள்ள இயேசுவே இந்த கரங்களை உயர்த்திருக்கிற பிள்ளைகளை இந்த கரத்தில் ஒப்பொடுக்கிறோம். பயத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை இந்த கரத்தில் ஒப்பொடு. அவளுக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்திருக்கலாம், எவ்வளவு பெரிய சேனை வந்திருக்கலாம், ஆனால் அவர்களை காட்டில் நீர் பெரியவர், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீர் அவர்களை கொண்டு இப்பொழுதே பெரிய வல்லமையான கிரியைகளை செய்ய உண்மை உள்ளவர். புத்திக்கு மேலான காரியங்களை நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நீர் செய்ய நீர் உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். ஆமென். கடைசியா பாஸ்டர், இந்த ஆயுதங்களால் எங்கள் வீட்டில் ஒரு பஞ்சம் ஏற்படுச்சு பாஸ்டர், நாங்கள் செய்யாத தவறுக்காய் நாங்கள் இன்றைக்கி நாங்கள் நிறைய காரியங்கள் அறுத்துக்கிட்டு இருக்கிறோம் பாஸ்டர், எங்களை ஏமாற்றிட்டாங்க பாஸ்டர், நம்பின ஆட்கள் பாஸ்டர் ஏமாற்றிட்டாங்க, முற்றுகை போட்டாங்க பாஸ்டர், சுற்றி வளைச்சிட்டாங்க, எங்கள் தேசத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்திட்டாங்க பாஸ்டர், நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் ஒரே நாளில் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவார், எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் அதை செய்யணும், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னா அவங்க கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஜஸ்ட் லிஃப்ட் ஹேண்ட்ஸ். வாட் எவர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள், ஒரு பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு மீட்சி வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும் அப்படின்னு சொல்கிறோம், கரங்களை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கோனா ப்ரே தட் காட் வில் போர் அவுட். நான் சொல்கிறேன், தேவன் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் நான் சொன்னேன்.
இன்னைக்கு பொருளாதார தேவைகளோடு, பண தேவைகளோடு, கடன் பிரச்சனைகள் இருக்கிறோம், வாட் எவர் இட் இஸ், கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு தேவன் உங்களை தொட விரும்புகிறார். இன்னைக்கு உங்கள் சூழ்நிலையை தேவன் மாற்ற விரும்புகிறார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாய் இருப்பாய். ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றப் போவார். ஏந்தின கரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொடுக்கிற கரங்களாய் தேவன் மாற்றப் போவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு என்னோடு கூட ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கரங்களை உயர்த்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் போடுகிறோம். தங்களுடைய வாழ்க்கையில் அவள் கடந்து போகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவர், இந்த சூழ்நிலையில் தேவன் தாமே அவர்களுக்கு நீர் இடைப்பட்டு அவர்களை பெரிய வெற்றியை நீர் அவள் வாழ்க்கையில காணும்படியாய், நீர் செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், அவருடைய வாழ்க்கையில உம்முடைய கரம், உம்முடைய பலனும் விளங்குவதாக. அவளுடைய பொருளாதாரத்தில் தேவனுடைய ஆண்டவரே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசுகிறோம். ஒரு பெரிய பிரேக் த்ரூவை நாங்கள் பேசுகிறோம். தேவன் தாமே அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து எல்லா காரியங்களிலும் ஒரு விடுதலையை நீர் அவர்களுக்கு தரும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். டாடி, நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க, அவள் பேரை பெருமைப்படுத்துங்க. தேவன் தாமே அவர்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசின் கர்த்தர் எங்களுக்கு அதிசயங்களை செய்வார் அப்படின்னு விசுவாசின் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you, Jesus. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சொல்லும் இயேசுவே, இயேசுவே உம் நாமமே. அவரை உயர்த்துங்க அப்படியே இந்த இடத்துல. ஓ உயரணும், அல்லேலூயா. சொல்லும் இயேசுவே, இயேசுவே உம் நாமமே. அல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், பெருங்காற்றும் அடங்கி எக்கடலும் எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து. பெருங்காற்றும் பெருங்காற்றும் அடங்கி எப்பேற்பட்ட காற்றாயிருக்கலாம், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, எஸ் உம் நாமமே உயரணும், உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே உம் நாமமே, உம் நாமமே சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும், சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள். சுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு சொல்லுவோம், இயேசுவே, இயேசுவே. எஸ் ஃபாதர், உம் நாமமே உயரணுமே, உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மையாக எங்க மகிமைக்காய் அல்ல, உங்க நாமம் உயரணும் ஆண்டவரே.
பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடைய பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. யாவே ஆலே யாவே ஆலே ஹalleluya. அப்படியே ஆராதிக்கலாம். யாவே ஆலே ஹalleluya. யாவே ஆலே யாவே ஆலே ஹalleluya. யாவே ஆலே யாவே ஆலே ஹalleluya. ஓ இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண கேளுங்க. ஒரு அற்புதத்தை காண வேண்டுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். ஹalleluya hallelujah. Oh yes, hallelujah hallelujah hallelujah. Oh, we worship you Jesus. Hallelujah. நாமம் உயரணுமே. Hallelujah 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 hallelujah. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய மாத்திரம் எங்கள் அவனே, எங்கள் பலனே, எங்கள் கோட்டையே, உங்களை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. இயேசுவே அடைகின்றனப்பா. ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்த நீர் விடவே மாட்டீர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க நீர் உண்மை உள்ளவர், அவர்களை நடத்த நீர் உண்மை உள்ளவர். நாங்கள் செவிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். வனாந்திரத்திலே வழிகளையும் அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் நீர் உருவாக்குகிறவர். கவனிங்க, நம்முடைய தேவன் யார் தெரியுமா? வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்குகிறவர். நீங்க வனாந்திரத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா எந்த பக்கம் போறது தெரியாம, எல்லா பக்கமும் மணல், எல்லா பக்கமும் பாலைவனம், எந்த பக்கம் போறது தெரியாத ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கறது, ஆண்டவரே வனாந்திரத்தில் எனக்கு வழியை காட்டுங்க, ஆண்டவரே வழியை காட்டுங்க. ஆனா என் தேவன் வழியை காட்டுகிறவர் அல்ல, வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்குகிறவர். அவரே உண்டாக்குவார். He makes ways. அவாந்திர வெளிகளிலே தேவன் ஆறுகளை உண்டாக்குறார். நீங்க அவாந்திர வெளியில மாட்டிக்கிட்டு தண்ணீர் இல்லாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்கறதுலாம் என்னவா இருக்கணும்? ஆண்டவர் ஒரு பாட்டில் தண்ணி கொடுங்க ஆண்டவரே, ரொம்ப தாகமா இருக்கு. நீங்க கேட்டது பாட்டில் தண்ணி தான், ஆனால் உங்களுக்காக தேவன் ஆறுகளை உண்டாக்குகிறார். அதுதான் தேவன். நான் நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் கிரியை செய்வார், உங்க வாழ்க்கையில செய்வார். நான் விசுவாசி. I'm so positive and I'm so faithful. நான் உண்மையா ஒரு விசுவாசத்தோடு சொல்றேன். இன்னைக்கு நீங்க உண்மையான்ற மேல உங்களுடைய பாரத்தை வைத்து, ஆண்டவரே
கர்த்தரோ நீர் எனக்கு துணையா இருப்பதினால் நான் பயப்பட போறதே கிடையாது ஆண்டவரே, பயப்பட போறதே. எந்த மனுஷனும் எங்களுக்கு துணையா இல்லாவிட்டாலும் நீர் எங்களுக்கு துணையா இருப்பதினால் நாங்கள் எங்களுடைய விசுவாச பயணத்திலே நாங்கள் தைரியமாக முன்னேறப்போம். தாவீதை போல நான் எதிராக ஓட போறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள், என் சுமைகள், என் பாரங்கள் என் பாரங்கள், ஓ என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், ஒரே முறை கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே, ஏசையா உம்மைத்தானே, என் முன்னே வேற யாரையும் இல்லப்பா, நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மைத்தானே, என் முன்னே நிறுத்தி உள்ளே. சகலவற்றையும் செய்ய ஆற்றல் உள்ளவரே, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்களுக்காய் செய்து முடிக்கிற தேவன். உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.